பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நல்ல நேரத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். சற்று நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். இந்த முழு தேவ செய்தியை கேளுங்கள், நிச்சயம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நாம் தேவனிடத்திலிருந்து ஏதாவது ஒரு இடத்துல அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய மாட்டாரா, நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயம் நடக்காதா என்று ஏங்கி தவிக்கிற எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம், அறிந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசேயினிடத்திலே இவ்விதமாய் முறையிடுகிறார்கள். மோசே, எகிப்தில் இருக்கும் பொழுது நாங்கள் கறிகளை சாப்பிட்டோம், இங்கே வனாந்தரத்திலே பல வருடங்களாக நாங்கள் கறிகளை சாப்பிடவில்லை என்று சொல்லி மோசேயை பார்த்து முறுமுறுக்கிறார்கள். மோசேக்கு விரோதமாய் கல்லெறிய துணிகிறார்கள். அப்பொழுது மோசே தேவனிடத்தில் ஓடி, ஆண்டவரே, இவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு நான் எவ்வளவு ஆட்டை அடிப்பது, எப்படி இவர்களுக்கு கறி உணவை கொடுப்பது என்று அவன் திகைக்கிறான். இன்னும் ஒருபடி மேலே போய் ஆண்டவரிடத்தில் புலம்புகிறான். ஆண்டவரே, இவர்களை நானா பெற்றேன் என்று புலம்புகிறான். அப்பொழுது ஆண்டவருக்கு சற்று கோபம் வருகிறது. அப்பொழுது மோசேயை பார்த்து சொல்கிறார், மோசே, இவ்வளவு ஜனங்களுக்கு மாம்சாகாரத்தை கொடுப்பது உன்னால் முடியாதது, நீ மனிதன், உன்னால் முடியாது. ஆனால் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்னுடைய கை குறுகி போகவில்லை. நாளைய தினத்திலே அவர்கள் எல்லாரும் மாமிச ஆகாரம் புசிப்பார்கள் என்று மோசே இடத்திலே சொல்லிட்டு தேவன் காற்றுக்கு கட்டளையிடுகிறார். காற்றானது புறப்பட்டு கடலில் இருந்த மீன்களையும் ஆகாயத்து காடைகளையும் கொண்டு வந்து குவியலாக போட்டது. ஜனங்கள் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். பெரிய ஆச்சரியம், 30 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் மாமிச ஆகாரத்தை திருப்தியாய் சாப்பிட்டார்கள். ஏன் இதை சொல்கிறேன்? என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய நாமம் அதிசயம். இயேசுவுக்கு அநேக பெயர்கள் உண்டு, அதில் ஒரு பெயர் அதிசயம். அவர் அற்புதங்களை செய்கிறவர். இன்றைக்கு உங்களுக்கும் அவர் ஒரு அற்புதத்தை செய்ய என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். நிச்சயம் சொல்லுகிறேன், அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய போதுமானவர். ஆனால் குழந்தை இல்லாமல் இருந்தால் தன் கணவனோடு வருடந்தோறும் ஆலயத்துக்கு போய் கொண்டு வந்தாள். ஆனால் ஒரு வருடம் அவள் ஆலயத்துக்கு போகும்பொழுது நடந்தது என்னவென்றால், அவள் ஆலயத்துக்குள் கூடாரத்துக்குள் அங்கே அந்த கூடாரத்துக்குள் பிரவேசித்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து செபித்தாள், கண்ணீர் விட்டாள், தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள், காத்திருந்து செபித்தாள். நான் சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? காத்திருந்து ஜெபியுங்கள், விசுவாசத்தோடு காத்திருங்கள், நம்பிக்கையோடு காத்திருங்கள். உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. உன் இருதயத்தை அவரிடத்தில் ஊற்று. எத்தனையோ ஆண்டுகள் ஆலயத்துக்கு போனாலும் விசேஷமாக அந்த கடைசி வருடம் அவள் ஆலயத்துக்குள் பிரவேசித்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றி தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்து தன்னுடைய பாரத்தை இறக்கி வைத்தாள். ஆண்டவர் விதமாக சொல்கிறார், வருத்தப்பட்டு பாருங்கள் சுமக்கிறவர்களே, எங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நிறைய பேர் தேவனிடத்தில் அற்புதத்தை பெற முடியாததுக்கு காரணம் என்ன? அவிசுவாசம். பொதுவாக சொல்லுவாங்க, வெளியே கிளம்பும்போது திடீர்னு மேகம் கருக்களாய் வந்தது. அப்பொழுது அவர்கள் வீட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணாங்கள், ஆண்டவரே, நாங்கள் வெளியே போகிறோம், மழை வரக்கூடாது, இயேசுவின் நாமத்தினாலே மழை வராதபடி நாங்கள் ஜெபிக்கிறோம், கட்டளையிடுகிறோம் என்று ஜெபித்து விட்டு போகும்பொழுது எதற்கும் கையில் இருக்கட்டும் என்று சொல்லி கொடையை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அப்போ கொடையை எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு ஜெபம் தேவையே இல்லையே. அப்போ இவ்வளோ நேரம் ஜெபித்துட்டு அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்க காரணம் என்ன? இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் ஆமேன் சூத்திரம் கர்த்தரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாததுக்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கிறது. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிப்பார்கள், ஆனால் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுப்பார்கள், காத்திருக்க மாட்டார்கள், பொறுமையோடு இருக்க மாட்டார்கள். தேவன் அவர்களுக்கு பதில் கொடுக்கும் வரை காத்திருக்கிற அனுபவம் இல்லாமல் அவர்கள் கர்த்தருடைய அற்புதத்தை ருசிக்க முடியாதபடி, தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போகிறதை பார்க்கிறோம். அப்படியெல்லாம் தேவ பிள்ளைகளே,
தேவன் யாருக்கும் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. ஒருவரை உயர்த்தி ஒருவரை தாழ்த்தி பார்க்கிற தேவன் அல்ல. அவர் எல்லாருக்கும் உதவி செய்கிற தேவன், ஒருவனையும் கைவிடாதவர். ஒரு மனுஷனும் கெட்டுப்போவது தேவனுக்கு சித்தமில்லை. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த நிலைமையிலாக இருந்தாலும் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் அப்படி சமூகத்தில் காத்திருந்து விசுவாசத்தோடு ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நிச்சயம் அவர் அற்புதங்களை செய்வார். 12 வருடமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ தன்னுடைய ஆஸ்திகளையெல்லாம் வைத்தியர்களுக்கு கொடுத்து தரித்திர நிலைமைக்கு வந்து ஆனாலும் சுகம் பெற முடியாதபடி மனம் நொந்து வேதனையோடு இருக்கிற ஒரு மகள். கடைசி தருணம், அவள் வெளியே வர முடியாது, அவள் தீட்டுள்ளவள் என்று எல்லா ஜனங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த வழியாக இயேசு வருகிறார் என்று அவள் அறிந்தது. இது ஒரு நல்ல தருணம். எவ்வளவு தடைகள் வந்தாலும் அவளுக்குள்ளே விசுவாசம் துளிர்த்தது. நான் போவேன், இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொடுவேன், நான் சுகம் பெறுவேன் என்ற நம்பிக்கை அவருக்குள்ளே ஆணித்தரமாய் வந்தது. அவள் வெளியே வரக்கூடாது, ஜனங்கள் இருக்கிற இடத்துல நடமாடக்கூடாது. ஆனால் அதையெல்லாம் பார்க்கல. கல்லெறிந்து அடித்து கொண்டு விடுவார்கள், அதையெல்லாம் பார்க்கல. நான் தேவனிடத்திலிருந்து எப்படியாவது ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கை வந்த பொழுது ஆமேன் அவள் தன்னுடைய முகத்தை முக்காடிட்டு கொண்டு அவ்வளவு சரீர பலவீனத்திலும் விசுவாசத்திலே வல்லவளாகி அவள் அந்த ஜனக்கூட்டத்திற்கு உள்ளே பிரவேசித்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு அந்த சகோதரிக்குள்ளே பாய்ந்தது. அப்பொழுதே அவள் சுகம் பெற்றாள். இயேசு கிறிஸ்து கேட்கிறான், யார் என்னை தொட்டது? சீசர்கள் சிரிக்கிறார்கள், ஆண்டவரே உம்மை நெருக்கி கொண்டு நிற்கிறோமே, யார் என்னை தொட்டது? இல்லை, என்னை விசுவாசத்தோடு ஒருவர் தொட்டுக்கிறாங்க. நம்பிக்கையோடு பல தடைகளை தாண்டி வந்து என்னை பார்க்க வேண்டும் என்கிற மன உறுதியோடு என்னிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையோடு விசுவாசத்தோடு வந்திருக்கிறாங்க. என்னை தொட்டாங்க, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த ஸ்திரீ நடுங்கி சொல்கிறான், ஆண்டவரே நான் தான் உடைய வஸ்திரத்தை தொட்டேன், இப்பொழுது நான் சுகமடைந்து விட்டேன். 12 ஆண்டு காலம் தீராத வியாதி, கண்ணீரின் வேதனை, சொல்ல முடியாத கவலை, சொல்ல முடியாத பாரம், ஈமை பொழுதிலே கர்த்தர் அற்புதத்தை செய்து விட்டார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, பல ஆண்டுகளாக நீ காத்திருக்கலாம், சோர்ந்து போகாதே. கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா, என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா என்று அநேக ஆண்டுகளாய் காத்திருக்கிற மகளே மகனே, நான் உனக்கு சொல்கிறேன், சோர்ந்து போகாதே, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இரு. கர்த்தர் இமைப்பொழுதிலே உன் மேலே இறங்கி கர்த்தர் அற்புதத்தையும் சுகத்தையும் கர்த்தர் உன் வாழ்க்கையிலே செய்ய போவது நிச்சயம். நம்பிக்கையோடு இரு. உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சமாரியா ஸ்திரீ வருகிறார். அவருடைய மகள் வியாதியாக இருக்கிறார் என்று சொல்லி வெகு நேரம் அவரை பின்பற்றி வருகிறார். அவர் கண்டுக்காதவரை போல போய் கொண்டிருக்கிறார். அவள் போதகரே 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 என்று அழைத்து கொண்டே இருக்கிறார். அவள் சத்தம் இயேசுவின் காதிலே எட்டிற்று. ஆனால் அவர் காணாதவர் போல போய் கொண்டிருந்தார். உங்கள் வாழ்க்கையில் அப்படித்தான் பல நேரத்தில் உங்கள் சத்தம் அவருடைய செவியில் எட்டியிருக்குது, ஆனால் அவர் காணாதவர் போல போவது எதற்கு தெரியுமா? உன் விசுவாசத்தின் அளவுகோலை பார்ப்பதற்கு, உன்னுடைய உறுதியை பார்ப்பதற்கு, உன் நம்பிக்கையை பார்ப்பதற்கு. சீசர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே அந்த பெண் வெகு நேரமாக கூக்குரலிட்டு கொண்டு நமக்கு பின்னே வந்து கொண்டு இருக்கிறாளே, அவளுக்கு ஏதாவது செய்யும். நான் ஒன்று சொல்லுகிறேன், சீசர்கள் மனமிறங்கி பேசும் பொழுது அந்த பெண்ணை உருவாக்கின ஜீவனுள்ள தேவன், தாயின் வயிற்றிலே தெரிந்து கொண்டவர், மனதுருக்கமுள்ள ஆண்டவர் மனமிறங்காமல் இருப்பாரா? மனம் இறங்குகிற தேவன் தான். அவள் விசுவாசத்தின் அளவுகோலை எதிர்பார்க்கிறார். சீசர்களிடத்திலே பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடக்கூடாது. அந்த ஸ்திரீ சொல்லுகிறார், பிள்ளைகள் அப்பம் சாப்பிடும் பொழுது விழுகிற துணிக்கைகளை நாய் திங்குமே என்று சொல்ல பொழுது ஆண்டவர் மெய் சிலிர்த்து, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லையே என்று சொல்லி, இப்பொழுதே உன் மகள் சுகமடைந்தாள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அந்நேரமே அவருடைய மகளுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாயிற்று. தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதே, காத்திரு, விசுவாசத்தோடு இரு, நம்பிக்கையோடு இரு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் கண்ணீர் துடைக்கப்படும், உன் தேவை சந்திக்கப்படும். உன் வாழ்க்கையில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். ஒரு ஆச்சரியமான காரியங்களை செய்ய அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார்.
நீ நினைக்கிறதற்கு மேலே ஒரு அற்புதத்தை உன் வாழ்க்கையில் செய்ய அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். எனவே நீ நம்பிக்கையோடு இரு, விசுவாசத்தோடு இரு, செபத்தோடு இரு. நீ எதிர்பார்க்கிற காரியத்தை என் ஆண்டவர் நிச்சயம் உன் வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். 3 காரியம்தான். அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணு. தடைகளை தாண்டி உன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்து. காரணம் வேதம் சொல்கிறது, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். நம்பிக்கையோடு இரு. பவுல் தாவீது சொன்ன, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அப்போது நீ எதற்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாயோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று காத்திரு. கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து உயர பறப்பார்கள். நிச்சயம் அப்படி சமூகத்தில் காத்திருந்து ஜெபத்தோடு தடைகளை தாண்டி பொறுமையோடு அப்படி சமூகத்தில் காத்திருப்பாயானால் அவர் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து, நீ நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான காரியத்தை செய்து அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஜெபிக்கிற காத்திருக்கிற ஆண்டவரே, அந்த விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுத்து அவர்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான அற்புதங்களை அவருடைய வாழ்க்கையில் செய்து நீர் ஆசீர்வாதமாய் வழி நடத்த போகிற மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்த போகிறோம். தொடர்ந்து உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென்.